உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆலடி பட்டியாளுடன் சுவையுங்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். நான் இன்னொரு கல்யாணம்லாம் பண்ணிக்கல, நான் உங்க கூடவே வந்து இருந்துடுறேன், நான் நிறைய சமூக சேவை செய்கிறேன் அப்படின்லாம் சொன்னதா அந்த குழந்தையோட அம்மாவே சொல்றாங்க. அந்த தைரியம் வந்து பிறந்த வீட்டிலேருந்து அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருந்தா. நான் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா யாருமே என்னுடைய வலியை, என்னோட வேதனையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிப்போன்னு சொல்றாங்க. சொசைட்டி ப்ரெஷர் எந்த அளவுக்கு அந்த பெண்ணுடைய மைண்ட்ல வந்து எந்த அளவுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்திருக்கோம். இப்போ அந்த பெண்ணுடைய பெற்றோர்கிட்டே நாங்க கேட்குறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை திருப்பி அனுப்பிச்சிங்களே. இன்னைக்கு பொண்ணோட உயிர் போயிடுச்சு. வீட்டிலேருந்து காரில் ஏற்றி விட்டு கொண்டு போய் கிளாஸில் இறக்கி விட்டு கார் நின்று அங்கேருந்து கிளாஸ்லேருந்து நேராக காருக்குள்ளே ஏறிடும், திரும்ப வீட்டுக்குள்ளே வந்துடும்னா ஒருத்தர் நல்ல விதமாக பழகுறானா இல்லை ஒருத்தர் நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முயற்சி பண்ணுறானா, இதெல்லாம் எப்படிங்க தெரிஞ்சுப்பாங்க? 4 பேரோட பழகுனா தானே. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு கற்றுக்கணுங்க. பெண்கள்னா அப்படியே பாந்தமாக இருக்கணும், பூ மாதிரி இருக்கணும், காற்று மாதிரி இருக்கணும்னு சொல்லாமல் ரௌத்ரம் பழகுன்னு கற்றுக் கொடுங்க. கோபம் வரணுங்க, தப்புன்னா தப்புங்கிறத எதிர்த்து கேள்வி கேட்க தெரியணும். வணக்கம். இன்று நம்முடன் ஷர்மிளா மேம் இணைஞ்சிருக்காங்க. திருப்பூர் ரிதன்யா அவங்களுக்கு நடந்த அந்த சோகத்தை பற்றி அவங்களோட விரிவாக வாதிக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். திருப்பூர் ரிதன்யா இன்னைக்கு ஒரு பெரிய அவங்களுடைய அந்த முடிவு அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டையே உலுக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமணமான 78 நாட்கள்லேயே ஒரு பெண்ணுக்கு இந்த கதியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா மேம்? இந்த ஒட்டுமொத்த சம்பவம் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்குங்க? ரொம்ப வயிற்றெரிச்சலாக இருந்ததுங்க. முதல்ல அந்த ஆடியோவை கேட்கும்போது என்னால் முழுசாக அந்த 10 நிமிஷம் அந்த ஆடியோவை வந்து என்னால் கேட்கவே முடியல. எனக்கு ஒரு 2 நிமிஷம் தாண்டினோன்னே நமக்கு அந்த வயசில் ஒரு குழந்தை இருக்குல்ல, நம்ம வீட்டு குழந்தைக்கு இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் என்னால் முழுசாக அந்த ஆடியோவை கேட்குறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆச்சு. விட்டு தான் கேட்க முடிஞ்சது என்னால். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருந்தது. அந்த குழந்தையோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு யங்காக, ஒரு சார்மிங் ஒரு கேர்ள் திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துருச்சே அப்படிங்கிறது வந்து ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருந்தது. படித்த பெண்கள் வந்து இமோஷனலாக இந்த மாதிரி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துரும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த பொண்ணு நல்லா படித்த பொண்ணு, நல்ல வசதியான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து தான் வராங்க. அவங்க வந்து இந்த வாழ்க்கை சரியில்லை, இந்த வாழ்க்கை நமக்கு ஒத்து வரல அப்படின்னா வெளியில் வந்திருக்கலாம், பிரிஞ்சு வெளியில் வந்துருந்துருக்கலாம். வந்துட்டு அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்றது இம்மெட்டீரியல். இன்றைக்கி வந்து இது போன்ற விஷயங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரேக்கவே பண்ணி வெளியில் வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். எல்லாருமே ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அந்த கல்யாணம் நல்லா இருக்கணும், சம்மந்தப்பட்ட 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி தான் பண்ணி வைக்கிறாங்க. சில நேரங்களில் தீர்க்க முடியாத அளவுக்கு ஒவ்வாமைகள் இருக்கும் பொழுது அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கும்போது அது வந்து உளவியல் ரீதியாக பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து எல்லாத்தையும் உடச்சிட்டு நம்ம வெளியில் வருதுன்னு அதோடைய ரணங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கத்தான் செய்யும். பட் டைம் இஸ் த பெஸ்ட் ஹீலர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. காலப்போக்கில் மாறும். ஒரு கட்டத்தை தாண்டினதுக்கப்புறம் அன்னைக்கு நாம் எடுத்தது வந்து சரியான ஒரு முடிவு தான். அன்னைக்கு அந்த வலி வேதனை இருந்தாலும் இன்னைக்கு அதை கடந்து வந்து வேறு விதமான ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ். அது சில நேரங்களில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இல்லாமல் போயிடுதோ அப்படின்னு தோணுது. அந்த டைம் இஸ் அந்த காலத்தை கடந்து வந்துட்டாங்கன்னா நாம் அன்றைக்கி எடுத்த முடிவு சரியான முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு தோணியிருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்பொழுது கூட சொல்கிறாங்க, நான் இன்னொரு கல்யாணம்லாம் பண்ணிக்கல, நான் உங்கள் கூடவே வந்து இருந்துடுறேன், நான் நிறைய சமூக சேவை செய்கிறேன் அப்படின்லாம் சொன்னதாக அந்த குழந்தையோட அம்மாவே சொல்கிறாங்க. அப்போ அதற்கான ஒரு சூழலை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருந்தா ப்ராபப்ளி அந்த தைரியம் வந்து பிறந்த வீட்டிலேருந்து அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருந்தா ப்ராபப்ளி இந்த முடிவை எடுத்துக்க மாட்டாளோ அப்படின்னு தோணுது. புறச்சூழல்கள் தான் வந்து இந்த ஒரு முடிவுக்கு முழுமையாக ரிதன்யா அவங்களை தள்ளியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? சொசைட்டியில் இருக்கக்கூடிய நார்ம்ஸுங்க. நம்ம வந்து இன்னமும் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான இந்த வார்த்தையை வந்து நான் தெளிவாக தான் யோசித்து தான் பயன்படுத்துகிறேன். எப்படியோ கேவலமான ஒரு சொசைட்டியில் இருக்கோன்னா இந்த நூற்றாண்டில் கூட பெண்கள் இவ்வளோ தூரம் படித்து முன்னேறக்கூடிய ஒரு இதில் கூட நீங்கள் சாதி ரீதியாக ஒரு திருவிழாவை நடத்தி அதில் இருக்கக்கூடிய உங்கள் சமூகத்து பெண்கள்கிட்ட நீங்கள் வந்து சத்தியம் வாங்குறீங்க. என்ன சத்தியம் வாங்குறீங்க? நீங்கள் வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சத்தியம் வாங்குறீங்க. சத்தியம் வாங்குறதே முதல்ல தப்பு. நீங்கள் அப்படியே உங்கள் பொண்ணுக்கிட்ட சத்தியம் வாங்கணுன்னா கூட நல்ல பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கப்பா, நல்ல பையனாக இருக்கணும், நல்ல விதமாக ஒன்று வச்சு காப்பாற்றக்கூடிய பையனாக இருக்கணும், நீ காப்பாற்ற கூட வேண்டாம், நீ மரியாதை கொடுக்குற பையனாக இருந்தால் போதும். இன்றைக்கி யாரும் எந்த பெண்களும் வந்து
புருஷன் தன்னை ஃபுல்லாக காப்பாற்றணும், தலைமையில தூக்கி வச்சு தாங்கணும், கடவுளாக மதிக்கணும்லாம் நினைக்கல. மனுஷியாக மதிச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஒரு மேரேஜ் அப்படிங்கிறதே 2 ஈக்குவல் பார்ட்னர்ஸ் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அந்த அடிப்படை மரியாதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். பெண்களுடைய மைண்ட் செட்டே அதுதாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கான அடிப்படை மரியாதையும் நீங்கள் ஃப்ரீடமும் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை அந்த அளவுக்கு நேசிப்பாங்க. இது எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட். நீங்கள் ஒரு பெண்கிட்ட போய் கேளுங்களேன், இயல்பாக திருமணம் செய்த பெண்கள் கிட்ட போய் கேளுங்களேன், எனக்கு சொத்து சுகம் வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு கார் வேணும், பங்களா வேணுங்கிறத விட புருஷன் அன்பா ஆசையாக அனுசரணையாக இருக்கணும், என்னை வந்து மதிக்கணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும், என் விருப்பங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான பெண்கள் சொல்லுவாங்க. அதுதான் பெண்களுடைய மைண்ட் செட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமான்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நோ. இன்னைக்கு வந்து இந்த டவுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி மாறிடுச்சுங்க. இன்னைக்கு மேட்ரிமனியே நீங்கள் பாருங்களேன், கவுண்டர் மேட்ரிமனி, நாடார் மேட்ரிமனி, இந்த மேட்ரிமனிலேயே நம்ம வந்து சாதி பார்க்குறோங்க. ஒரு ஆர்டினரி ஒரு வெப்சைட்லேயே நம்ம சாதி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒரு சாதியை சேர்ந்த ஒரு பையன் அவன் வேலை வெட்டிக்கு போகலனாலும் சரி, அவனுக்கு எந்த வித கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி, ஆனாலும் நம்ம சாதியை சேர்ந்த பையன், அதனால நம்ம சாதிக்குள்ளேயே தான் நம்ம திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, வேறு ஒரு சாதியை சேர்ந்த ஒரு பையனா இருந்தாலும், அவன் நல்லா படிச்சிருந்தாலும், அவனுக்கு நல்ல குணங்கள் இருந்தாலும் அவனை வந்து ஏத்துக்கிறதுக்கு பல குடும்பங்கள்ல மறுக்கிறாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு நம்ம எவ்வளவுதான் ஒரு பக்கம் வந்து முன்னேறிய சமூகமா இருந்தாலும் இது போன்ற ஒரு வரட்டு கௌரவமும் வெத்து பெருமைகளையும் பேசிக்கக்கூடிய பல பேர் இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல. அதுவும் ஒரு காரணமோ அப்படின்னு தோணுது. சமூக அழுத்தம் வந்து பல பெண்களை வந்து இந்த மாதிரி தள்ளிடுது. இப்போ இந்த பொண்ணுடைய வாய்ஸ் நோட்லேயே நீங்க பாருங்களேன், சொல்றாங்க, நான் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் யாருமே என்னுடைய வலியை என்னோட வேதனையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிப்போன்னு சொல்றாங்க. என்னால் முடியல, என்னால் வந்து அந்த பையனோட வாழவும் முடியல, இதுலேருந்து வெளியில வந்துட்டா உங்களுக்கு அவமானம் வந்துடும், அசிங்கம் வந்துருமேப்பா, என்னால் அந்த அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்க முடியாது. அப்போ சொசைட்டி ப்ரெஷர் எந்த அளவுக்கு அந்த பெண்ணுடைய மைண்ட்ல வந்து எந்த அளவுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கறது யோசிச்சு பாருங்களேன். கட் அண்ட் ரைட்டா ஒரு பாயிண்டா சொல்லணும்னா, டைவர்ஸை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரிதன்யா அவங்களுடைய இந்த தற்கொலை வந்து ஒட்டுமொத்தமாக டைவர்ஸை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணுமா? ஒரு உறவிலிருந்து வெளியே வர்றதுல ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய உளவியல் சிக்கல்கள், புறச்சூழல்கள்ல இருந்து வரக்கூடிய அழுத்தங்கள், இது எல்லாமே கொஞ்சம் நம்ம மட்டும் இல்லை, அந்த கணவன் மனைவி மட்டும் இல்லை, வெளியே இருக்கக்கூடிய, ஏன்னா யாரோ ஒரு கணவன் மனைவிக்கு நம்மளும் சொந்தக்காரங்களா இருப்போம். ஒரு புறச்சூழலில் எல்லாருமே அதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போடக்கூடியோ இல்லை கமெண்ட் போடக்கூடிய ஒரு நபராக கூட இருக்கலாம். ஸோ எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், வி ஷுட் நார்மலைஸ் டைவர்ஸ். அந்த விஷயத்தை வந்து டைவர்ஸை நார்மலைஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத தாண்டி மேரேஜை க்ளோரிஃபை பண்ணுறதை முதல்ல நாம் நிப்பாட்டணும். இன்னைக்கு வந்து திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயப்பட்டிருக்கு, ஒருவனுக்கு ஒருத்தி, இந்த கான்செப்ட் எல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு காலத்தில் பெண்களை அடிமைப்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள். அந்த காலத்துலலாம் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த குழந்தை அந்த பையன் இறந்து போயிட்டான்னா உடனே மொட்டை அடிச்சுட்டு மூலையில் உட்கார வைக்கிற ஒரு சமூகத்துலேருந்து தானேங்க நம்ம இவ்வளோ தூரம் ப்ரோக்ரஸ் ஆகி நம்ம வந்திருக்கோம். ஒரு காலத்துல புருஷன் செத்து போயிட்டானா உடன்கட்டை ஏற சொல்லி விருப்பமே இல்லைனாலும் அந்த பெண்களை பிடிச்சி உள்ளத்தள்ளின கூட்டம் தானேங்க. அவ்வளோ காட்டு மிராண்டி கூட்டமாக தானே நம்ம கூட்டம் இருந்திருக்காங்க, நம்ம முன்னோர்கள் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் அன்னைக்கு ஒவ்வொரு தலைமுறை தாண்டி வரும்பொழுது தான் சில விஷயங்களை கேள்வி கேட்டு, அந்த விஷயங்கள் கேள்வி கேட்டு அது ஒரு போராட்டமாக மாறி ஒரு ரெவல்யூஷன் ஏற்பட்டு தான் இன்னைக்கு வந்து நம்ம சமூகத்திலேருந்து நம்ம மாறி வந்திருக்கோம். இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஒரு என்டையர் ஒரு பல நூற்றாண்டுகள் மைண்டுக்குள்ள திணிக்கப்பட்ட விஷயங்கள் வந்து ஓவர் நைட் மாறாது. பட் முதல்ல குளோரிஃபை பண்றதை நிறுத்துங்க. மேரேஜஸை முதல்ல குளோரிஃபை பண்ணாதீங்க. மேரேஜ் அப்படிங்கிறது அந்த இரு உள்ளங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். 2 பேரும் வந்து ஒரு கமிட்மெண்ட்டோட ஒரு மேரேஜ்குள்ள என்டர் ஆகிறாங்க. நீங்க கமிட்மெண்ட் முக்கியமானு கேட்டீங்கன்னா எஸ், கமிட்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ, 2 வெவ்வேறு குடும்ப சூழல்கள்லேருந்து பின்னணியிலேருந்து வரக்கூடிய 2 பேர் சேர்ந்து வாழ்றாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் அந்த இடத்துல வந்து நிறைய பண்ண வேண்டியிருக்கு. எந்த மேரேஜ்மே நான் அட்ஜஸ்டே பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், ஏன்னா நான் இப்படி தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி பெண்ணும் சொல்லக்கூடாது, ஆண்களும் சொல்லக்கூடாது. இன்ஃபேக்ட் ஆண்கள் ஒரு படி மேலே போய் இன்னும் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய கல்ச்சரல் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 20-25 வயசு வரைக்கும் ஒரு பொண்ணு ஒரு சூழலில் வளருது. அதுக்கப்புறம் ஓவர் நைட் அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வருதுல்ல, அப்போ அந்த பொண்ணை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைப்பீங்களா, இல்லை அந்த பொண்ணுக்காக நீங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? எது புத்திசாலித்தனம்? அப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லை காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது வந்து 2 சைட்லேருந்துமே நடக்கணும். 2 பேருமே they have to cross the bridge holding each other தானே. அப்படிதான் வந்து வாழ்க்கை இருக்கும். அந்த டீதிங் ப்ராப்ளம்ஸ் வந்து முதல் 1 year ஆஃப் மேரேஜில் எல்லாருக்கும் வருங்க, எல்லா திருமணங்களையும் வரும். அந்த ஃபர்ஸ்ட் 1 year இஸ் வெரி 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 க்ரூஷியல்.
அப்பதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள் வரும்போது அது ரொம்ப ஒரு 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 ப்ராட் மைண்டட் ஒரு மென்டாலிட்டியோட அதை நம்ம கடந்து வந்துட்டோம்னா அந்த 1 இயருக்கு அப்புறம் இந்த மேரேஜ் வில் பி ஹெல்த்தி. இந்த ஃபர்ஸ்ட் இந்த 1 இயர்ல தயவு செஞ்சு இந்த சொந்தக்காரங்க இருக்கிறாங்க தெரியுமா, அவங்கள கிட்டவே மை சின்சியர் அட்வைஸ் டு கப்புள்ஸ் இஸ் தட், தயவு செஞ்சு சொந்தக்காரங்களை வந்து அண்டை விடாதீங்க. உங்களால தீர்க்க முடிய பிரச்சனை உங்களுக்குள்ளேயே பேசி தீர்க்க முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு வெளி ஆளுங்களை 3வது மனுஷங்களை அதில் இன்வால்வ் பண்ணாதீங்க. வாழணும்னு விரும்பக்கூடிய பெண்களை கூட இப்படிப்பட்ட மனுஷனோட நீ எதுக்கு வாழணும், நீ வா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போற பெற்றோரும் இருக்கிறாங்க. வாழவே முடியாதுங்கிற சூழ்நிலைனா கூட ஐயோ வேண்டாமா, வெளியில வந்தா உலகம் என்ன சொல்லும், சமுதாயம் என்ன சொல்லும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பல்ல கடிச்சிட்டு இருந்துரு, ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி திணிக்கிற பெற்றோர்களும் இருக்கிறாங்க. எல்லாமே எல்லா இதுவுமே நம்ம பாக்குறோங்க. இப்போ அந்த பெண்ணுடைய பெற்றோர்கிட்டயே நாங்க கேட்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை திருப்பி அமிச்சிங்களே, இன்னைக்கு பொண்ணோட உயிர் போயிடுச்சு. இப்ப என்ன 10 நாள் மீடியா பேசுவாங்க, 10 நாள் மீடியா உங்க முன்னால மைக்க கொண்டு வந்து நீட்டுவாங்க, அதுக்கப்புறம் யாருமே கவலைப்பட மாட்டாங்க, கடந்து போயிடுவாங்க. அந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்க கவலைப்பட போறாங்களா? இல்லையே. அப்போ பொண்ணுடைய வாழ்க்கை உங்களுடைய ஒரு கௌரவத்துக்காகவும் உங்களுடைய ஒரு பின்னணிக்காகவும் நீங்க பொண்ணுடைய வாழ்க்கை இன்னைக்கு வந்து தேவையில்லாம காவு கொடுத்துட்டீங்கல்ல. இதெல்லாம் நம்ம விசாரிச்சு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கலாம் சொல்றேன். லவ் மேரேஜ்லயும் பிரச்சனை வருதுங்க, அரேஞ்ச் மேரேஜஸ்லயும் பிரச்சனை வருது. எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க? நீங்க மாப்பிள்ளையை பத்தி 4 பேர்கிட்ட விசாரிக்கிறீங்க, 4 சொபத்துக்குள்ள அவன் எப்படி இருக்கான்னு நமக்கு என்னங்க தெரியும்? இது லவ் மேரேஜுக்கும் பொருந்தும். நிறைய லவ் மேரேஜ் பண்றவங்களும் என்ன சொல்றாங்க, நாங்க லவ் பண்ணும்போது நாங்க இப்படி எல்லாம் இருப்பான்னு நினைக்கவே இல்லை, கூட போய் வாழ்க்கை நடத்தும் போது தான் இவன் இவ்வளவு மோசமானவன் தெரியுது அப்படின்னு சொல்றாங்கல்ல. இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர். இது சிறந்தது இல்லை அப்படிங்கிறதுல என்ன குறைஞ்சபட்சம் லவ் பண்றாங்கன்னா ஒரு பேசிக் மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆவது இருக்கும். அப்போ அதை வச்சு நம்ம வந்து ஏதாவது அதை மேரேஜை சால்வேஜ் பண்ண முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டாவது இருக்கும். நீங்க அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கும் போது டோட்டலா ஓரளவுக்காவது நீங்க லவ் பண்ணும்பொழுது ஒருத்தருடைய நிறை குறைகள் என்னங்கிறது முழுமையா தெரியலனாலும் ஒரு அளவுக்காவது தெரியுங்க. இதுல எப்படின்னா டோட்டலி காட் அன்னவேஸ்ல ஒரு அரேஞ்ச் மேரேஜ்ல புதுசா ஒரு குடும்பத்துக்குள்ள போறீங்க, அவனோட இயல்பு என்ன, அவனோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாமே ஒரே நிமிஷத்துல வந்து when it hits you, எல்லாராலையும் அதை வந்து எடுத்துக்க முடியாதுல்ல. அந்த மெச்சூரிட்டி இல்லை அந்த பக்குவம் இல்லை அந்த தைரியம் வந்து குழந்தைங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. நான் அதுதான் சொல்லுவேன், நீங்க வந்து குழந்தைங்க கிட்ட வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமான சத்தியங்கள்லாம் வாங்குறதுக்கு பதிலாக குழந்தைங்க கிட்ட சொல்லி வளங்க. நீங்க குழந்தைங்களை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க வந்து நம்ம பெற்றோர்களுடைய மனநிலைமை என்னன்னா, நாம கஷ்டப்பட்டுட்டோம், நாம பட்ட கஷ்டம்லாம் நம்ம பொண்ணுங்க படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐயோ வெளியில போனா இன்னைக்கு இவ்வளவு தூரம் சமூகத்துல நடக்குது, வெளியில வீட்டுல இருந்து கார்ல ஏத்தி விட்டு கொண்டு போய் கிளாஸ்ல இறக்கி விட்டு கார் நின்று அங்கேருந்து கிளாஸ்ல இருந்து நேரா காருக்குள்ள ஏறிடும், திரும்ப வீட்டுக்குள்ள வந்துடும்னா 4 மனுஷங்களை நீங்க மீட் பண்ணாங்க தானே. மனித இயல்பு என்ன, மனுஷங்க எப்படி ஒருத்தரோட நம்ம எப்படி பழகுறோம், காதல்னா என்ன, காமம்னா என்ன, ஒருத்தர் நல்ல விதமா பழகுறானா இல்ல ஒருத்தர் நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முயற்சி பண்றானா, இதெல்லாம் எப்படிங்க தெரிஞ்சுப்பாங்க? 4 பேரோட பழகுனா தானே. இன்னைக்கு வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலா பார்த்து கொண்டு போய் சேர்க்கிறீங்க. ஒரு கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல சேர்க்கும் பொழுதுதான் எதிர்பாலினரோட பழகும்போது எது நல்லது, எது ஆரோக்கியமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, எது ஆரோக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு, எது தவறான ஒரு விஷயம், இதெல்லாம் எப்படிங்க அனுபவ ரீதியா தானங்க வாழ்க்கையில கத்துப்பாங்க. அந்த அனுபவத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோமே. அதுவும் குறிப்பாக வசதியான வீட்டு பெண்கள் நிறைய பேர் அதனால தானே போய் ஏமாறுறாங்க. நிறைய கேட்குறாங்கல்ல, படிச்ச பொண்ணு இந்த பொண்ணு போய் இப்படி ஏமாந்துருச்சேன்னு கேட்குறாங்கல்ல. எக்ஸ்போஷர் இருந்தா தானேங்க, விழுந்து அடிப்பட்டா தானேங்க எந்திரிச்சு நடக்கணும்னு தோணும். நீங்க வந்து பொத்தி வளர்த்து வலினா என்ன, வேதனைனா என்ன, வாழ்க்கைனா என்ன, தோல்வினா என்ன, வெற்றியை கொண்டாட கத்துக் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு தோல்வியை வந்து எதிர்கொள்ள கத்துக் கொடுக்குறோமா? நம்ம எதையுமே கத்துக் கொடுக்காம திடீர்னு வாழ்க்கையில ஒரு பெரிய சுனாமி வந்து வீசும்போது அந்த குழந்தைங்க என்னங்க பண்ணும்? இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் குழந்தைங்களுக்கு தைரியத்தை கத்துக் கொடுங்க. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு கத்துக் கொடுங்க. பெண்கள்னா அப்படியே பாந்தமா இருக்கணும், பூ மாதிரி இருக்கணும், காற்று மாதிரி இருக்கணும்னு சொல்லாம ரௌத்ரம் பழகுன்னு கத்துக் கொடுங்க. கோபம் வரணுங்க, தப்புன்னா தப்புங்கிறத எதிர்த்து கேள்வி கேட்க தெரியணும். இப்ப இந்த பொண்ணுக்கே நீங்க அதை பழக்கி இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு என்னை வந்து இந்த மாதிரி பேசுறாங்கன்னா நீ என்ன இப்படி பேசுற, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இதை பேசுறன்னு 2 வாட்டி எதிர்த்து கேட்டிருந்தானா 3வது வாட்டி வாய் மூடிட்டு இருப்பாங்க. என்ன அதிகபட்சம் சொல்லிடுவாங்க, இந்த பொண்ணுக்கு வாய் ஜாஸ்தி, சண்டைக்காரி, இவன் வம்புக்கு நம்ம போகக்கூடாது, அட்லீஸ்ட் உன் வாழ்க்கை பீஸ்ஃபுல்லா இருக்கும்ல. கொஞ்ச நாள் அப்படி பேசுவாங்க, அதுக்கப்புறம் இவ இயல்பு இப்படிதான், இவகிட்ட நம்ம அனாவசியமா வாய் கொடுக்க கூடாது அப்படின்னு தானே நினைப்பாங்க. பரவாயில்ல, நான் வந்து கோவக்காரி வாயாடின்ற பேர் வாங்குறது பரவாயில்ல, வாயில்லா பூச்சியா இருந்து இப்படி சித்திரவதை பட்டு சாகிறத விட வாயாடின்னு பேர் எடுத்துட்டு போயிடலாங்க, தப்பே கிடையாது.
எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு பெண்கள் கிட்ட தானே சொல்றீங்க. ஆண்கள் எத்தனை பேர்கிட்ட போய் சொல்றாங்க, ஏன்பா புதுசா அந்த பொண்ணு வந்திருக்கு, இவ்வளவு தூரம் அப்பா அம்மா விட்டுட்டு வந்திருக்குப்பா, அந்த பொண்ணுக்கு நம்ம வீட்டு பழக்கம் வழக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, பழகிறதுக்கு கொஞ்சம் நாளாகுப்பா, வாய் முட்டு விட்டு கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு எத்தனை பேருங்க ஆம்பளைங்க அட்வைஸ் பண்றாங்க? எல்லாரும் பொம்பளைங்களுக்கு தானே அட்வைஸ் பண்றாங்க. இதெல்லாம் 25 வயசுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா இதெல்லாம் மண்டையில ஏறவே ஏறாது. அது நீங்க 5 வயசுல வளையலைன்னா அது 50 ஆனா வளையவே வளையாது. அப்போ சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் நம்ம கத்து கொடுத்து வளர்க்கணும். மாமனார் மாமியார் மென்டல் டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிதன்யா அவங்களுடைய தாய் தந்தையர்கிட்ட இருந்து இந்த வரதட்சணை ஒரு பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ கிளஸ்டர் ஆஃப் திங்ஸ், ஒரு பெண்ணுக்கு என்னென்ன நடக்கக்கூடாதோ இது எல்லாமே ரிதன்யாவுக்கு ஒரே நேரத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மையில இன்னொரு இடத்துல இன்னொரு வீட்டில் இதே மாதிரி ரிதன்யா மாதிரி இன்னொரு பெண் இப்போ இருந்துகிட்டு இருக்க கூடும். அவங்களுக்கு நீங்க சொல்ல வரக்கூடிய விஷயம், தைரியமா இருங்க. நீங்க உங்க அப்பா அம்மா உங்களுக்கு எவ்வளோ வேணா வரதட்சணை கொடுக்கலாம், அதெல்லாம் போகும்போது கூட வரப்போறது கிடையாது. வாழ்க்கையில தைரியம் ஒண்ணுதான் உங்க கூட வரும். என்னைக்குமே அந்த தைரியத்தை மட்டும் விட்டு கொடுத்தாங்க. தொடர்ந்து பெண் பிள்ளைகளை ஏன் படிங்கன்னு சொல்றோம். நீங்க நமக்கு சொத்து கித்து எதுவுமே கையில இல்லைன்னா கூட நம்ம கையில ஒரு படிப்பு, ஒரு பேசிக், ஒரு டிகிரின்னு இருந்ததுன்னா கூட மனசுல ஒரு தன்னம்பிக்கை வருங்க. எப்படி வேணாலும் நம்ம பொழைச்சிக்கலாம். இன்னைக்கு பெரும்பாலான ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பெருசா கல்வி இருக்கல. அப்ப நீங்க இந்த என்டையர் இந்த டவுரிங்கிறதே அப்படித்தானே ஆரம்பிச்சது. ஒரு காலகட்டத்தில் பெண்கள் வெறும் ஒரு பண்டமாக மட்டுமே பார்க்கப்பட்டாங்க. ஒருத்தர் கையில பிடிச்சு கொடுக்க வேண்டியது, கட்டி கொடுக்க வேண்டியது, தூக்கி கொடுக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளாக தானே பார்க்கப்பட்டாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம பெண்ணை கொடுக்குறோம். அன்னைக்கு பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. அன்னைக்கு பெண்களுக்கு எந்த விதமான லீகல் ரைட்ஸும் அந்த சொசைட்டியில் கிடையாது. அப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஸ்திரீ தானம் ஏன் கொடுக்குறாங்க? அப்போ நீ போற இடத்துல உனக்கு எங்களால முடிஞ்சதை இவ்வளவு கொடுக்குறோம், இதை தானமா நாங்க கொடுக்குறோம், இது உனக்கு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீ எந்த லீகல் கிளைம்ஸோடையோ இல்ல சொத்துல பங்கு கேட்டோ நீங்க வரக்கூடாது. அதுல டிமாண்ட் இல்ல. இன்னைக்கு வியாபார பொருளாக இன்னைக்கு மாப்பிள்ளைங்க மாறிட்டாங்க. இன்னைக்கு ஈவன் த ஜெண்டர் ரேஷியோ இஸ் வெரி ஸ்கியூட். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மாநிலங்கள்ல 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா பெண்கள் ரொம்ப கம்மியா தாங்க இருக்காங்க. அப்போ ஆண்களுக்கும் ஒரு என்ன சொல்லுது, பெண்கள், நல்ல பெண்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரி சொத்து சொகத்தோட ஒரு இதோட வரக்கூடிய பெண்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரா இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். மத்திய பிரதேஷ்ல இப்போ கொஞ்ச நாள் முன்னால தொடர்ந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா தடிச்சா பிரதா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த பெண்களை அங்க இருக்கக்கூடிய வசதியான ஆண்கள் வாடகை மனைவியா கூட்டிட்டு போறாங்க. இதற்கு அரசுடைய அரசு ஸ்டாம்ப் பேப்பர்ல கான்ட்ராக்ட் போடுறாங்க. இதுலயும் சின்ன பொண்ணா இருந்து வெர்ஜினா இருந்தா அதுக்கு வேல்யூ ஜாஸ்தியாம். 5000 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு அடிமை மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் 6 மாசம் 1 வருஷம் அந்த வீட்டுல வச்சு, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கணவன், the so called contract husband மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறாங்க. அது போன்ற பெண்கள்ல பாலியல் நோய்கள் அதிகமா இருக்குங்கிறாங்க. அந்த பெண்கள் ரத்த சோகை, இது போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் படிக்கும் பொழுது இன்னமும் இது நடந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஸ்டாம்ப் பேப்பர்ல ஒருத்தன் கான்ட்ராக்ட் போடுறான். அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அதை தடுக்கிறதுக்கு? என்ன பண்றாங்க? இது எல்லாத்தையும் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பாரம்பரியம் அப்படிங்கிற பேர்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்குதுன்னா, இன்னொரு பக்கம் வசதியான குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருமணம் அப்படிங்கிறது தங்களுடைய ஸ்டேட்டஸ் சிம்பிளா மாறிடுச்சு. இன்னைக்கு 2 பேர் திருமணம் பண்ணி வைக்கிறோம், அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது இல்ல. இந்த திருமணம் மூலமாக நம்ம சொசைட்டிக்கு என்ன செய்தி சொல்ல வரோம்? என்னுடைய ஸ்டேட்டஸ் பாரு, நான் இப்படி இருக்கேன், என்னுடைய வசதியான ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒருத்தனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இது ஒரு பவர் ஈக்குவேஷனா மாறிடுச்சு இல்ல? இன்னைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஒரு பவர் ஈக்குவேஷனா மாறிடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில சுத்தி பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பாவி பெண்கள் தான். அது படிச்ச பொண்ணா இருந்தாலும் சரி, படிக்காத பொண்ணா இருந்தாலும் சரி. அதனால தயவு செஞ்சு ஒரு விஷயம், பெண்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். தப்புனா தைரியமா எதிர்த்து கேள்வி கேளுங்க. ஐயோ அப்பா அம்மா இவ்வளவு செலவு பண்ணிட்டாங்களே, அதனால இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணிக்கணுமே அப்படின்ட்டு தயவு செஞ்சு போய் குழியில விழாதீங்க. செலவு பண்ண போதுங்க. பணம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்பாதிச்சிடலாங்க. வாழ்க்கை ஒரு வாட்டி போயிடுச்சுன்னா திரும்பி வராது இல்ல. நான் நிறைய புரட்சி பெண்கள் செய்திகள் கூட பாக்குறோம். கல்யாண மேடைக்கு வரைக்கும் எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போன பெண்கள் எவ்வளவு பேர் இல்லையா? அவங்களெல்லாம் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கோங்க. அவங்க தான் நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்.
தயவு செஞ்சு ரௌத்ரம் பழகு, கேள்வி கேளு. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்துல நம்ம உயிரை விட்டு கொடுக்கிற அளவுக்கு எந்த நாயும் வர்த்து கிடையாது, யாருமே வர்த்து கிடையாது. நம்ம உயிரை விட்டு கொடுக்கிற அளவுக்கு எவனுமே வர்த்து கிடையாது. அந்த உண்மையை நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு இது போன்ற தவறான முடிவுகள் நாம எடுக்கவே மாட்டோம். வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிறது ஒரு சாப்டர் தாங்க, அதுவே வாழ்க்கை கிடையாது. திருமணங்கிற ஒரு சாப்டர், அந்த சாப்டர் ஒரு ஹாப்பி எண்டிங் நிறைய பேருக்கு இருக்கலாம். சில பேருக்கு அந்த சாப்டர் வாழ்க்கையில் இல்லாமையே போயிடும். ஒரு சில பேருக்கு அதுல பிரச்சனைகள் இருக்கும். முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த சாப்டர் ஓப்பன் பண்றதுக்கான வழியை பாருங்க. அதுதான் லைஃப்ல அது இட்ஸ் நாட் ஈஸி. நான் சொன்ன மாதிரி அதுல ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருக்கு. பட் ஆனா ஒன்ஸ் நம்ம அந்த அழுத்தங்களை எல்லாம் கடந்து வந்துட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது நமக்கே தோணும், பாருங்க நம்ம ஒரு நல்ல டிசிஷன் தான் எடுத்துருக்கணும், இன்னைக்கு லைஃப் நல்லா இருக்கு. ஒரு அம்மா ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, எங்க வீட்டுல 2 பெண்கள் நாங்க இருக்கோம், எங்களுக்கு திருமண வாழ்க்கை சரியா இல்லை, ஆனா எங்க அப்பா எங்களை நல்லா படிக்க வச்சிருந்தாரு, பிரச்சனை இல்லைம்மா நீ வாமா, நீ வீட்டுக்கு வாமா அப்படின்னு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எனக்கு தைரியம் கொடுத்தாங்க. அந்த தைரியம் கொடுத்ததுனால நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அதுக்கப்புறம் என்னோட படிப்பை தொடர்ந்து நான் பிஎட் படிச்சு எம்எட் முடிச்சுட்டு இன்னைக்கு நான் ப்ரொஃபஸரா இருக்கிறேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறா, ஆனா அந்த பெண் குழந்தைய நான் இந்த மாதிரி தான் தைரியமா வளர்க்குறேன்னு. அந்த தைரியத்தை இன்னைக்கு பெற்றோர்கள் கொடுக்கணும். அவசரப்பட்டு ஒரு இமோஷனலா இம்பல்சிவா தயவு செஞ்சு முடிவு எடுக்காதீங்க. வாழ்க்கையில அந்த பிரச்சனைகளை ஷேர் பண்ணணுங்கிற ஆட்டிடியூடே இன்னைக்கு பல பேருக்கு இல்லைங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ, ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் மீது அதுல இருக்கக்கூடிய ஒரு 10% அட்டென்ஷனையும் கமிட்மெண்ட்டையும் கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு வாழ்க்கை எவ்வளவோ பெட்டரா இருக்கும். எத்தனை பேர் பேசுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ தூரம் நடந்திருக்கா அந்த பொண்ணுக்கு, இவ்வளோ மன உளைச்சல் இருந்திருக்கா அப்படின்னு தெரியும்ல. ஒரு 4 பேர் கூப்பிட்டு அந்த பொண்ணு மாமியார்கிட்ட சொன்ன விஷயங்கள் தைரியமா சொல்றாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க ஏதோ ஒரு வீடியோல, மாமியார்கிட்ட போய் காமிச்சா, என்கிட்ட கூட சொல்லலை, ஆனால் மாமியார்கிட்ட ரூமில் 1.5 மணி நேரம் பேசினா எவ்வளோ விஷயங்கள். மாமியார்கிட்ட சொன்னதை அப்பா அம்மா கிட்ட நீ சொல்லியிருந்தேன்னா பிரச்சனை எவ்வளோ சீரியஸ்ன்றது அவங்களும் உணர்ந்திருப்பாங்கல்ல, அப்போ உன்னை திருப்பி அனுப்பியிருக்க மாட்டாங்கல்ல அந்த வீட்டுக்கு. மறைக்காதீங்க தயவு செஞ்சு, பெற்றோர்கிட்ட எந்த விஷயமும் மறைக்காதீங்க. எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு நீங்கள் வெளிப்படையாக விஷயங்கள். இந்த உலகத்தில் நம்ம மேலே எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல் அன்பு செலுத்தக்கூடிய ஒரே ஜீவன் நம்ம பெற்றோர் தான். நீங்க தோத்தாலும் உங்களை நேசிப்பாங்க, நீங்க ஜெயிச்சாலும் உங்களை நேசிப்பாங்க, நீங்க தப்பு பண்ணாலும் உங்களை திட்டுவாங்க. ஆனா அடுத்த நிமிஷம் என்ன யோசிப்பாங்கன்னா, இதுல இருந்து நம்ம பிள்ளைய எப்படி வீட்டுக்கு கொண்டு வருது அப்படிங்கறதுதான் எல்லோரும் பெற்றோர்னு நினைப்பாங்கங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்கண்டிஷனல் லவ் பெற்றோர்கிட்ட இருந்து தான் வரும். அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்ன 2 திட்டு வாங்கிட்டு போயிடுங்களேன். அப்பா அம்மா தானே தப்பு பண்ணா திட்டுறாங்க, வாங்கிட்டு போங்களேன். ஆனா அதே 2 ஜீவன் தானே அடுத்தது நம்மள அதுல இருந்து பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கறத யோசிப்பாங்க. அதனால தயவு செஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்க அது ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். எவனுக்காகவும் எந்த நாய்க்காகவும் உங்க உடலை இல்லை உங்க உயிரை மாச்சுக்கிற வேலையை தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஒருத்தன் உங்களை வெறுக்கிறான்னா உங்களை லவ் பண்றதுக்கும் உங்களை பாதுகாக்கிறதுக்கும் உங்களை பொத்தி வச்சு பார்க்கறதுக்கு இன்னொரு 4 ஜீவன் இருக்கு. ஒருத்தனுக்கு ஒருத்தி, இந்த கான்செப்ட்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தியா இருக்கலாம், தப்பு இல்லை. அவன் யோகியமானவனா இருந்தா, அவன் நல்லவனா இருந்தா ஒருத்தனுக்கு ஒருத்தியா இருக்கலாம். இல்ல அவ யோகியமானவரா இருந்தா, அவன் நல்லவளா இருந்தா ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு இருக்கலாம். இனிமேல இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து அதுக்கான விழிப்புணர்வை தான் கொடுத்துட்டு இருக்கோம். தற்கொலை என்னைக்குமே ஒரு தீர்வாகாது அப்படின்னு. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆலடி பட்டியானுடன் சுவையுங்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.